ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுட சுட விடாமுயற்சியோட ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விடாமுயற்சி டீமு அஜித் இருக்காங்களா, அஜித் குமார் சார், தலா சார், எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் தடார்னு வந்து டீசரும் வெளியாக நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க. இப்போ ட்ரெய்லரும் பார்த்தா படார்னு வெளியாயிருச்சு. ஸோ பயங்கர ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு 32 நிமிஷமாக ஆயிடுச்சு. இப்போ தான் நானே பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ பரவாயில்ல, நம்ம இப்போது ட்ரெய்லராக பார்ப்போம். ட்ரெய்லரோட ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் ரொம்ப ஜெனுவினாக ஹானஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பயங்கரமான தீவிரமான அஜித் குமார் ஃபேன் தான், சினிமா ரசிகன் தான். அதே நேரத்தில் நான் தளபதி ஃபேனும் தான். அதுக்குன்னு நான் வந்து அப்போசிஷன்லாம் கிடையாது. நான் வந்து பயங்கரமாக வந்து அஜித் சாரை ஃபாலோ பண்ணுறதாலே ரீசனாக வந்து அவரோட ரேசிங்கில் அவர் சொன்ன விஷயங்கள், ரேசிங்கை பற்றி நிறையா விஷயம் வந்து அதுக்கப்புறம் போய் ரிசர்ச் பண்ணி, ஹீஸ் ஒன் ஆஃப் அ கிரேட் 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 ஹியூமன் பீங். ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்குலாம் ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு வாழ்க்கையில் வந்து அவரை வந்து ஒரு மோரலாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து முன்னேறதுக்கான அனைத்து தகுதியுமான ஒரு நாயகன், கதாநாயகன், ஒரு என்ன சொல்கிறாங்க, லைஃப்பை வந்து டீச் பண்ணுற ஒரு குருவாக நான் பார்க்குறேன் ஒரு அஜித் குமார் சாரை. ஓகே, நம்ம இந்த விஷயத்துக்கு பேசுகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ட்ரெய்லரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ட்ரெய்லரை பார்ப்போம். ஹெச்டியில் வச்சிட்றேன் நான். பட் எனக்கு என்ன பிலீஃப்னா, இந்த படம் வந்து பல தடைகள், தடைகளை தாண்டி வந்து வெளியாக போகுது நினைக்கிறேன். டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண போகிறாங்கன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சப்போஸ்லி வந்து பொங்கலுக்கு வந்து அஜித் குமாரோட விடாமுயற்சி வர வேண்டியது தான். பட் வந்து அதனால் சில அந்த ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம், அதாவது வந்து ரிலீஸ் அந்த காப்பிரைட் ப்ராப்ளம், அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நிறையா தமிழ் படங்கள் வெளியாக இருந்துச்சுல. ஸோ பரவாயில்ல, ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன டேட் கொடுக்குறாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணுவோம். பட் எனக்கு ஒரே ஒரு பெரிய பிலீஃப் என்னன்னா, இது பயங்கரமாக இருக்க போகுதுன்னு மட்டும் பயங்கரமான ஒரு பிலீஃப் இருக்கு. ஓகே, லெட்ஸ் வாட்ச். 3, 2, 1 கண்ணே பிளே. அஜித் குமார் த்ரிஷா. Oh, he's looking so handsome. I'm so lost, brother. Oh, black suit la irukkaga. Coffee shop. Magil Tirumeni. Arjun. Action King. Ruth. Ooh. Azerbaijan. Araf. Class-ஆ இருக்காங்க. யார மாதிரி இருக்கும் போல இருக்குங்க. யாரு இது? அஜிட்டா? வேற மாதிரி இருக்குங்க. கொஞ்ச நாளாயும் உலகமே என்ன சுத்தி நுழைகிட்டு இருக்கு. எனக்கு புரியுது. சம்மரே வந்து 2 வீலர் ஆக்கிட்டாங்க. ஓ, February 6, 2025 நினச்சேன். டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நினச்சேன். மக்களே, ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் இருக்கு.
தலைன்னு சொன்னால் கோச்சுக்குவார். அஜிட்டே வேற லெவலில் இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு. எனக்கு ஒரு மாதிரியா வந்து ஃப்ரீசிங்காக இருக்குது. பயங்கர ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க்கு. நான் ஏற்கனவே இந்த இன்ஸ்டிங் எனக்கு இருந்துச்சு, மகிழ் திருமணியை வந்து பிரித்து மேய போகிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஸ்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீசரை பார்க்கும்போது இன்னும் பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்துச்சு. திருப்பி பார்ப்போம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து அஜித்து வந்து அந்த காட்ஃபாதர் படம் வரலாறு படத்தோட லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவரான எனக்கு தெரியல. திருப்பி பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஓகே, திருப்பி பார்ப்போம். 3, 2, 1 ரீப்ளே. அஜித் குமார் சூப்பரா இருக்காங்க. டெஸ்டினி. எனக்கு இந்த ஜெனரேஷன் பத்தி தெரியாது பாய். ஆனா நாம சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். This is my husband, Rashid. மியூசிக்லாம் வேற மாதிரி இருக்குங்க. சினிமா ஃபோட்டோகிராஃபி கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. யார சொல்றாங்க? த்ரிஷாவை தானோ? இருங்க எனக்கு வரேன். மினிட்க்கு 1 நீ வரேன் 111 பார்க்குறேன். அஜித் தானேங்க இது? எஸ், அஜித் குமார். இதோ பாருங்க, அஜித் குமார் தான். இல்லை, நான் என் கண்ணுக்கு அப்படி தெரியுதா? ஆனால் அவர் மாதிரி தான் இருக்கு. மேபி என்னாச்சும் ஒரு கெட்டப்பில் வந்து இருக்காங்களா, இல்லை வேற ஒரு ரோலா? பீரு, கையில் சிகரெட்டு, அங்கே ஒரு லைட்டர் இருக்கு. லைட்டரா வெயிப்பிங்கானு தெரில. தலை தான் நினைக்கிறேன். ஓகே, நெவர் மைண்ட், லெட்ஸ் கண்டினியூ ஃப்ரம் 119. சரி, அப்படி இருந்துச்சுன்னா ஏன் ட்ரெய்லர்லேயே ரிலீஸ் பண்ணணும்? கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நுழைங்கிட்டு இருக்கு. ஓ, உங்க கோவம் எனக்கு புரியுது. சேஃப்டி கேமரா, பயங்கரமான ஸ்டண்ட்லாம் இருக்குங்க. ஓ, ஆக்ஷன் கிங். February 6 பொங்கல் போனால் என்னங்க, February 6 திருவிழாவாக ஆக்கிடுவோம். ஒரு பயங்கரமான ஒரு ஆதங்கம் எல்லா தமிழர்களுக்கும் இருந்துச்சு. 1000 கோடி 1000 crore கொலெக்ஷனு அப்படின்னு. ஏன் இந்த படம் இருக்கக்கூடாது? ஏன்னா கண்டென்ட்டை நம்பி, கண்டென்ட் பயங்கரமாக ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு இன்டர்நேஷ்னல் மேக்கிங்காக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சீரியஸாக ஜெனிவினாக இந்த படம் நல்லா வரணும், சிறப்பாக வரணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லா தமிழ் சினிமா ஃபேன்ஸுங்களுக்கும் சரி சேர்த்து நானும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள், திருட்டு காப்பி வேணாம். அண்ட் தென் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னுக்கு நேற்று வந்து நேசிப்பு ஐயாவோட படத்தை பார்த்துட்டேன்.
ரிவ்யூ பண்ண நேரம் எனக்கு கிடைக்கல. சூப்பரான படம், டீசெண்டான படம். யுவனோட மியூசிக் நல்லா இருந்துச்சு, விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. அந்த முரளியோட செகண்ட் சன், அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆதித் சங்கரோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். See you all next video guys. Bye bye.